நீங்கள் ஏதாச்சும் முக்கியமான வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் வந்து வாடா மூவிக்கு போகலாம். ஐயோ மூவிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு போகலாம். டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் ஏதாச்சும் ஒர்க்கை ப்ரொடக்டிவாக செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த சின்ன ஒர்க்கை மட்டும் செஞ்சு கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ தெரிஞ்சவங்க கேட்குறாங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துடணும்னு உட்காந்து செய்வீங்க. டிஸ்ட்ராக்ஷன். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ப்ரொடக்டிவாக இல்லை, நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்ச விஷயத்த சத்தியமாக அச்சீவ் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் இந்த மாதிரி உங்களுக்கு வர எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் நான் எலிமினேட் பண்ணுறேன். அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் எலிமினேட் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை உட்காந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாம் சோல்ஃபுல்லாக அந்த 4 hour work week அப்படின்ற புக்லேருந்து எடுக்கப்பட்டவை. ஸ்ட்ரெயிட் டு வீடியோ. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, கல்டிவேட் செலக்டிவ் இக்னரன்ஸ் அண்ட் சே நோ டு பீப்புள். இப்படின்னா என்னென்னா, தேவையில்லாத டிஸ்கஷன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மேட்ஸ், ரூம்மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், இந்த மாதிரி பீப்புள் கூட நீங்கள் பண்ணுற அந்த தேவையில்லாத டிஸ்கஷனை எலிமினேட் பண்ணணும். ஏன் அந்த மாதிரி பண்ணணும்னா, நீங்கள் அந்த டிஸ்கஷன், அந்த கான்வர்சேஷன்லேருந்து கெயின் பண்ண நாலேஜ் வேல்யூன்னு பார்த்தா வெரி 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 லெஸ். அந்த கான்வர்சேஷன்லேருந்து கெயின் பண்ண நாலேஜ், அந்த வேல்யூவை வச்சு உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் கான்வர்சேஷன் டிஸ்கஷனை அவாய்ட் பண்ணுங்க. இங்க வந்து தெரிஞ்சவங்க பேசுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க, ரூம்மேட்ஸ் பேசுறாங்க அப்படின்ட்டு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டைமை வந்து வேல்யூ பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட்லி சே நோ டு பீப்புள். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை வந்து ப்ரொடக்டிவாக செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ யாராச்சும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த ஒர்க்கை மட்டும் செஞ்சு கொடுத்துரு, எனக்கு இந்த அசைன்மெண்ட் எழுதி கொடுத்துரு, எனக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி கொடுத்துரு, எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துரு, எனக்கு இந்த பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்களும் தெரிஞ்சவங்க கேட்குறாங்களே எப்படி நோ சொல்றதுன்ட்டு போய் அந்த ஒர்க்கை செய்வீங்க. நோ, அவாய்ட் திஸ். இதையும் நீங்க நோ சொல்லணும், இந்த விஷயத்துக்கும் நோ சொல்லணும். இங்க நீங்க வந்து உங்களோட டைம் வந்து வேல்யூ பண்ணணும். இந்த விஷயத்த செஞ்சா எனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும், எவ்வளோ என்னோட ப்ரொடக்டிவான டைம் வேஸ்ட் ஆகும், இந்த டிஸ்கஷனை பண்ணால் எனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும், இந்த டிஸ்கஷன்லேருந்து எனக்கு எவ்வளோ நாலேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களோட டைமை வந்து வேல்யூ பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ப்ரொடக்டிவாக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அன்ப்ரொடக்டிவாக அன்வான்ட் டிஸ்கஷன், உங்களுக்குன்னு கொடுக்குற ஒர்க் அதெல்லாத்தையும் உட்காந்து செஞ்சுட்டு இருக்காதீங்க. எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் சே நோ டு பீப்புள். உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க், எது இம்பார்ட்டண்ட் இல்லாத டாஸ்க்குன்ட்டு செலக்ட் பண்ணி செலக்டிவ் இக்னரன்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்தை கல்டிவேட் பண்ணுங்க. சே நோ டு பீப்புள். இந்த 4 hour work week புக்கில் நெக்ஸ்ட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் அலோவ் பீப்புள் கெட் அட்வான்டேஜ் ஆஃப் யுவர் டைம். ஏன் பீப்புள் வந்து உங்களோட டைம் வந்து கிராண்டடாக எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களோட டைம் எடுத்துக்க அவங்கள அலோவ் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் அவங்க வந்து உங்களோட டைம் வந்து கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீப்புள் கூட வந்து அடிக்கடி டிஸ்கஷனில் இருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருக்கீங்க, கேட்ட உடனே ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறீங்க, இல்லை பீப்புள் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டால் உடனே உட்காந்து செஞ்சு கொடுத்துறீங்க. இந்த மாதிரி நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னு பீப்புள் திங்க் பண்ணாங்கன்னா அவங்க உங்களோட டைம் வந்து கிராண்டடாக எடுத்துப்பாங்க, அவங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லைனாலும் தேவையில்லாமல் டிஸ்கஷன், தேவையில்லாமல் ஒர்க், தேவையில்லாத விஷயத்தை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ பீப்புளை வந்து உங்களோட டைம் எடுத்துக்க வந்து அலோவ் பண்ணாதீங்க, உங்களோட டைமை கிராண்டடாக எடுத்துக்க அலோவ் பண்ணாதீங்க. இங்கே வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த விஷயம் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்ட் ஆஃப் சே நோ அப்படின்ற புக்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதாச்சும் என்னன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்போ வந்து உங்ககிட்ட யாராச்சும் வந்து இந்த விஷயத்த செய்யலாம், வாங்க வெளியில் போகலாம், எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த விஷயத்துக்கு எஸ் சொன்னீங்கன்னா, நீங்கள் அவங்க கூட வெளியில் போனீங்கன்னா, அவங்க கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இன்டைரக்டாக உங்களோட ஒர்க்குக்கு வந்து நோ சொல்கிறீங்க. அதாச்சு உங்களோட ஒர்க்குக்கு வந்து நோ சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்குக்கு வந்து எஸ் சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்க, நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை செய்யணுமா, மற்றவங்களோட ஒர்க்கை செய்யணுமா அப்படின்ட்டு டிசைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக இருக்குன்னா, டோன்ட் கமிட் வித் டூ மெனி திங்ஸ். அதாச்சும் மூட்டையாக டாஸ்க் வச்சுட்டு எல்லாத்தையும் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, நான் இந்த டைமில் இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரு சில டாஸ்க்கை மட்டும் டெஃபைன் பண்ணுங்கள். அந்த டைமில் அந்த டாஸ்க்கை மட்டும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிங்க. இவ்வளோ டாஸ்க் இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த டைமுக்குள்ளே செய்யணும்னா சத்தியமாக செய்ய முடியாது. ஸோ தேவையில்லாத லெஸ் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு சிம்பிளாக வைங்க. எப்பயுமே சிம்பிளிசிட்டி இஸ் வின்னர். இங்கே வந்து உங்களோட ஓக்கில்ல ரொட்டீனில் நிறைய விஷயத்தை ஆட் பண்ணுறது மூலமாக அந்த விஷயம் வந்து சிம்பிள் ஆகுது. ஆல்ரெடி இருக்கிற உங்களோட ரொட்டீன் ஒர்க்லேருந்து தேவையில்லாத விஷயத்தை எலிமினேட் பண்ணுறது மூலமாக தான் அந்த விஷயம் வந்து சிம்பிள் ஆகும். ஸோ உங்களோட டாஸ்க் லிஸ்ட், நீங்கள் செய்ய வேண்டிய ஒர்க் எல்லாத்தையும் சிம்பிளாக வச்சுக்காங்க. டோன்ட் கமிட் வித் டூ மெனி திங்ஸ். அடுத்து என்னன்னா, ப்ராக்டிஸ் த ஆர்ட் ஆஃப் நான் ஃபினிஷிங்.
அதாச்சும் என்னென்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இல்லாத ஸ்டார்ட் பண்ண ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. மேபி அதுலேருந்து ரிசல்ட் வரலன்னா அதுலேருந்து போயிருங்க. இன்கேஸ் அது உங்களுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சால் அதுலேருந்து ரிமூவ் ஆயிருங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்தை உட்காந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தா நீங்கள் சும்மா சிங்கிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓரளவு டீசெண்டாக சிங் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் உங்களுக்கு தலையெல்லாம் திருப்பி போட்டாலே சிங்கிங்கே வராது, உங்களுக்கு அது செட்டே ஆகாது அப்படின்னா அதிலிருந்து ரிமூவ் ஆகிட்டு அதை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்காம அதுலேருந்து ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வரும், நீங்கள் எதில் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணணும். ஸோ எப்பயுமே ஸ்டார்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் முடிக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. த ஆர்ட் ஆஃப் நான் ஃபினிஷிங்கை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் ஸ்டார்ட் பண்ண விஷயத்தை முடிக்கலையே அப்படின்ட்டு கில்ட்டி ஆகுறது இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ண விஷயத்தை முடிச்சாதான் அந்த விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும், நெக்ஸ்ட் லெவலெல்லாம் போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதை பேசலை. இங்கே லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப குரூஷியல். அடுத்து ஃபைனலான ஒரு விஷயம் என்னென்னா எலிமினேட் டைம் கன்சியூமர்ஸ், டைம் வேஸ்டர்ஸ். அதாச்சும் என்னென்னா உங்களோட ஒர்க்கை குரூப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், பேட்சாக அந்த ஒர்க்கை செஞ்சு முடிங்க. அது மட்டும் இல்லாமல் லெஸ் எஃபர்ட்டை போட்டு ஹை ரிட்டர்ன் வர மாதிரி செய்யுங்க. இதுதான் அந்த ஃபைனலான விஷயம். ஹே, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த செய்கிற ஒர்க்கை எந்த ஒரு விஷயம் தடுக்குதோ அந்த விஷயம் தான் டைம் கன்சியூமர்ஸ், டைம் வேஸ்டர்ஸ். இது ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணி எலிமினேட் பண்ணணும். நீங்கள் டைம் வேஸ்டர்ஸ்னால் என்னென்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கிறத செய்ய விடாமல் தடுக்குது இல்லையா, அந்த லெஸ் இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க், அந்த இன்டரப்ஷன்ஸ், அது எல்லாத்தையும் தான் டைம் வேஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த டைம் வேஸ்டர்ஸை நீங்கள் செய்யலனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டுனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது, எந்த ஒரு கான்சிக்வன்சஸும் வராது. ஸோ அந்த மாதிரி லெஸ் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம், அந்த விஷயத்தை செய்யாமலும் போகலாம். இல்லை அந்த மாதிரி லெஸ் இம்பார்ட்டண்டான டாஸ்க், சின்ன சின்ன ஒர்க் எல்லாத்தையும் குரூப் பண்ணி கிளிக் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன் ஷாட்டில் அந்த எல்லா ஒர்க்கையும் செஞ்சு முடிக்கிற மாதிரி பார்க்கணும். இன்கேஸ் இமெயில் செக் பண்ணுறது, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அக்குமுலேட் பண்ண விட்டு லெஸ் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எல்லாத்தையும் ஒன்றா அக்குமுலேட் பண்ண விட்டு அந்த எல்லா விஷயத்தையும் குரூப் பண்ணி கிளிக் பண்ணி ஒன் ஷாட்டில் செஞ்சு முடிக்கணும். நீங்கள் ப்ரொடக்டிவாக ஏதாச்சும் ஒர்க்கு செஞ்சுட்டு இருக்கும்போது உட்காந்து அதை செய்யக்கூடாது. ஒன்று அந்த லெஸ் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எலிமினேட் பண்ணிடணும், இல்லைனா அதை குரூப் பண்ணி கிளிக் பண்ணி செஞ்சு விட்றணும். அடுத்து நான் சொன்ன அந்த விஷயம் என்னென்னா டைம் கன்சியூமர்ஸ். அதாச்சும் இந்த டைம் கன்சியூமர்ஸ்னு என்னென்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும், அந்த விஷயம் இம்பார்ட்டன்ட் தான், பட் அந்த விஷயம் இஷ்டத்துக்கு கஷ்டப்படாமல் எக்கச்சக்கமான டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த விஷயத்தை தான் டைம் கன்சியூமர்ஸ்னு சொல்லுவோம். அதாச்சும் அந்த விஷயத்தை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது, பட் அந்த விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சாகணும், பட் அந்த விஷயம் எக்கச்சக்கமான டைம் டிமாண்ட் பண்ணும், அதுதான் டைம் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம் கன்சியூமர்ஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலான்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு செய்கிறீங்களே, எக்கச்சக்கமாக டைம் எடுக்குது இல்லையா, அந்த ஒர்க் என்ன பண்ணணும்னா எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். நான் ஒரு லெஸ் எஃபர்ட் தான் போடுவேன், இந்த அளவு எஃபர்ட் தான் போடுவேன், பட் எனக்கு அந்த ரிசல்ட் வந்துடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும். அந்த டாஸ்க் உட்காந்து டைம் கன்சியூம் பண்ணுது அப்படின்ட்டு எக்கச்சக்கமான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நான் இவ்வளோ எஃபர்ட் தான் போடுவேன், எனக்கு அவ்வளோ நான் இவ்வளோ எஃபர்ட் தான் போடுவேன், ஆனால் எனக்கு அவ்வளோ ரிட்டர்ன் வரணும் அப்படின்ட்டு அந்த ஓகே எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தா என்னோடய யூடியூப்க்கான வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டைம் பண்ணும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா, நான் நிறைய அனிமேஷன் போடுவேன், நிறைய பேக்ரவுண்ட் சவுண்டு எல்லாத்தையும் போட்டு எடிட் பண்ண ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஓகே எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தேன். நான் தேவையில்லாத அனிமேஷனை ரிமூவ் பண்ணேன், தேவையில்லாத ஓக்கெலாம் ரிமூவ் பண்ணேன், தேவையில்லாத அந்த வீடியோவில் என்ன இருக்குது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சிம்பிளான ஒரு வீடியோ, சிம்பிளான இன்டரப்ட் வீடியோ, சிம்பிளான டெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் வச்சு ஈஸியாக வீடியோ எடிட்டிங்கை முடிச்சுட்டேன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, டெய்லியும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு 30 மினிட்ஸ் 1 hour 1.5 hour ஆகுதுன்னா, அங்கே உங்களோட டைம் தேவையில்லாமல் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். ஏன்னா ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக போயாகணும். அங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இருக்கிற பிஜி, நீங்கள் லிவ் பண்ணுற அந்த இடத்த ஆஃபீஸ்க்கு நேர்லேயே இருந்தால் அந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நான் என்னோடய யூடியூப் வீடியோவோட எடிட்டிங்கில் இருந்து என்னோட அந்த ஆஃபீஸ் போகிற டைம் ரெடியூஸ் பண்ணுறது வர எவ்வளோ சிம்பிளாக என்னோடய ஒர்க்கை பண்ண முடியுமோ, எவ்வளோ சிம்பிளாக அந்த விஷயத்தை செய்ய முடியுமோ, லெஸ் எஃபர்ட் போட்டு ஹை ரிட்டர்ன் வர மாதிரி அந்த விஷயத்தை செய்ய முடியுமோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைம் கன்சியூமர்ஸை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட டைமை கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லாத விஷயம். இது எல்லாத்தையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் ப்ரொடக்டிவாக இருக்கலாம். நான் இப்போ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த
அந்த விஷயம் வரும்போது நான் சொன்ன அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரொடக்டிவாக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொன்ன அந்த டாப்பிக்கோட டைட்டிலை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் சில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்னொன்று நம்ம வந்து ஏகே என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் அஜித் குமார் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். போய் சில் பண்ணுங்கள். போய் சில் பண்ணுங்கள்.